இதை குறித்து நம்ம ஏற்கனவே பலமுறை நம்ம அரசின் சார்பாகவும் சரி, கட்சியின் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம். தமிழகத்தில் தமிழ் தாய் வாழ்த்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். இது மாதிரி ஒன்றிய அரசு ஒரு தேவையில்லாத சர்ச்சைகள் இது மூலயமா உருவாக்கி இதன் மூலயமாக ஒரு அரசுக்கும் சரி ஒரு நெருக்கடியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இது மாதிரி பண்ணுறதா தான் தெரியுது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு இடங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் சென்ற ஆண்டு முடித்த டாக்டர்ஸ் தான் இப்போ பாண்ட் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆண்டு முடித்த டாக்டர்ஸ்லாம் நம்ம சர்வ் பண்ணாமல் இருக்கோம். அவங்களுக்கான பாண்ட் பீரியட் சர்வ் பண்ணாமல் இருக்கோம். இதனால 2 years பாண்டு இருக்கிறதுனால இப்போ ஃப்ரெஷ்ஷாக முடிச்ச டாக்டர்ஸ்க்கு அந்த பாண்ட் சர்வீஸ் பண்ணாமல் அந்த ஒரு சூழல் இருக்கு. அதனால அந்த பாண்ட் பீரியடை 1 year குறைக்கலாமா, இல்லை தேவைப்பட்டா அரசு 2 years வச்சுட்டு தேவைப்பட்டா 1 yearல ரிலீவ் பண்ணலாமா அப்படிங்கிற முடிவை நம்ம எடுக்க போறோம். ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் இளம் பெண் அவருடைய சடலம் மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு பெரும் சர்ச்சைக்குள்ளாயிருக்கு. முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டல் சென்னையில், அங்கேயே இது போன்ற ஒரு கவனக்குறைவு ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? அரசு என்ன நடவடிக்கை? இல்லை, அதாவது நீங்கள் குறிப்பிடும் அந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன். அந்த போலீஸ் இப்போ பேரண்ட்ஸ் இந்த பாடி ஐடென்டிஃபை பண்ணுறதுல ஏற்பட்ட ஒரு சின்ன கன்ஃபியூஷன் அந்த மாதிரி மாறி அது கொடுத்துட்டாங்க. அது தெரிஞ்ச உடனே வித்தின் 30 minutes ஒரு அரை மணி நேரத்தில் கரெக்டான அந்த பாடி நம்ம கொடுத்துருக்கோம். இது ஒரு சின்ன கவனக்குறைவால் நடந்த நிகழ்வு தான். அது அந்த ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ் நம்ம சொல்றோம்ல, இந்த மருத்துவமனையை தூய்மையா வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த பணியாளர்களுக்கு இந்த பெஸ்ட் கண்ட்ரோலும் அவங்களுடைய பணியாக நம்ம சேர்த்து நம்ம கொடுத்துருக்கோம். அவங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி அந்த ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் அவங்க பெஸ்ட் கண்ட்ரோலும் அந்த மாதிரி எலிகள் போன்ற அந்த அவங்களும் எலிகளும் வராமல் இருக்கக்கூடிய கட்டுப்பாடு நடவடிக்கைகளை அவங்களும் பண்ணணும். அதற்கான தேவையான நம்ம அந்த வசதிகளை நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கான இதுவும் ஏற்பாடு நம்ம பண்ணியிருக்கோம். இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி எலி போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்காது. அதை நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்களே நேரடியாக என்னை தொடர்பு கொண்டு இது மாதிரி திருச்சியில் இது மாதிரி இருக்கு, கொஞ்சம் உரிய நடவடிக்கை எடுக்குன்னு நம்ம சொன்னாங்க. நம்ம பட்ஜெட் பணிகள் மாறிச்சு. இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது உள்நோக்கம் கொண்டு தான் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதற்கும் இந்த பட்ஜெட் பணிகளுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா எளிய முறையில் இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இட வசதிக்கு கம்மியாக இருக்கிறதுனால ஒரு கஷ்டமான சூழல் இருக்குது. நிறைய விசிட்டர்ஸ் வராங்க, அவங்களுக்கு ப்ராப்பரான முறையில் அவங்களால சிஎம் அவர்களை சந்திக்க முடியாத சூழல் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஏன் இப்போ பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்காக ஒவ்வொரு விஷயம் இப்போ அரசு பணிகள் எந்த விதத்திலையும் இதனால பாதிப்படையாது. சரிங்களா? தமிழ்தாய் வாழ்த்து கடைசியா பாடப்பட்டிருக்கு. பெரும் சர்ச்சை தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து வந்தே மாதம் இதுல இருந்துகிட்டே இருக்கு. இதை பத்தி அரசு என்ன நிலைப்பாடு இருக்குன்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்க. இதை குறித்து நம்ம ஏற்கனவே பலமுறை நம்ம அரசின் சார்பாகவும் சரி, கட்சியின் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம். தமிழகத்தில் தமிழ் தாய் வாழ்த்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். இது மாதிரி ஒன்றிய அரசு ஒரு தேவையில்லாத சர்ச்சைகள் இது மூலயமா உருவாக்கி இதன் மூலயமாக ஒரு அரசுக்கும் சரி ஒரு நெருக்கடியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இது மாதிரி பண்ணுறதா தான் தெரியுது. இது கண்டிப்பாக இந்தியாங்கிறது ஒரு கூட்டமைப்பு. இந்தியா இஸ் அ ஃபெடரல் பாலிட்டி தான். இந்த நேரத்தில் ஒரு மாநிலங்கள்லாம் ஒன்றாக சேர்ந்தாதான் ஒரு நாடு உருவாகும். அதனால இந்த ஃபெடரல் இந்த ஒரு ஒன்றியத்தில் இருக்கிற மாநிலங்களுக்கு அவங்களுக்கான ஒரு உரிமைகள், அவங்களுக்கான உணர்வுகளுக்கு கண்டிப்பாக ஒன்றிய அரசு உரிய மதிப்பையும் அந்த உரிய அங்கீகாரையும் கண்டிப்பாக கொடுக்கணும். கடந்த காலங்களில் திமுக தலைவரும் அதே போன்ற அப்போதைய முதல்வரும் டைரக்டாவே ஆளுநருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இப்போதைய முதல்வர் ஏன் டைரக்டாவே கண்டனம் தெரிவிக்கல, எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்காம அமெரிக்கா? கண்டிப்பா இது ஆளுநர் சொல்லி இதை பண்றதில்ல, ஒன்றிய அரசு சொல்லி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கண்டிப்பா தீர்க்கமான முறையில் நம்ம அதை கண்டிக்கிறோம். இது மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்துக்கு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது நம்ம யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழக வெற்றி கழகமும் சரி, தமிழக முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இந்த அரசும் சரி, இதற்கு கண்டிப்பாக நாம் இடம் கொடுக்க மாட்டோம். தமிழக அரசு சார்பில் நடத்தப்படுற அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் தமிழ் தாய் வாழ்த்து தான் முதன்மை இடம் கொடுக்கப்படும்.